விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கிறார். அவருக்கு ரசிகர்கள் அதிகம். ஆனால் அவருக்கு எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. ஒரு அன்டெஸ்டட் லீடர் தான். அவருக்கு எவ்வளோ ஓட்டு, அவர் கட்சிக்கு என்ன ஆதரவு, மக்கள் எவ்வளோ ஆதரவு தர்றாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஒரு தேர்தல் களத்தில் நின்று என்ன ஓட்டு வாங்குறாருன்றதை பொறுத்து தான் அவருடைய உயரம் என்ன, அவரை மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடராக ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியும். ஆனால் அவர் ஒரு பெரியார் திடலுக்கு போய் மாலை வைக்கிறாரு ஒரு பிறந்த நாளில் அப்படின்னு உடனே பிஜேபி வந்து ஒரு பதற்றத்துக்கு ஆளாகுது. காரசாரமாக விமர்சிக்கிறீங்க, சாயம் வெளுக்குமா, சாயத்தை பூசிக்கிட்டாரு அப்படின்றாங்க, அவர் பொதுவானவர் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் விமர்சிக்கிறாங்க. பிஜேபி வந்து திராவிட அரசியலை முறியடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் புதுசாக கட்சி தொடங்குறவங்களும் அதை நோக்கி போகிறதுனால அப்செட் ஆகிறதுனுடைய விளைவாக இந்த விமர்சனம். விஜய் அவர்களுக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை நாங்கள் வந்து கண்டிப்பாக தெரிவிக்கிறோம். அவருடைய கட்சி வர வேண்டும், வரவேற்கிறோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதில் நீங்கள் வந்து உங்கள் தலைப்பிலேயே வந்து இது பிஜேபிக்கு பின்னடைவா அப்படின்னு கேட்டீங்க. நீங்களும் கொஞ்சம் முன்னாடி பேசுகிறப்ப சொன்னீங்க. அதனால் முக்கியமாக ஒரு கருத்தை மட்டும் நான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து எங்களுடைய தலைவர் தீன்தயாள் உபாத்யாயா அவர்களை சந்திக்க செல்லவில்லை, அவங்க நினைவிடம் போகலை, அந்த மாதிரியெல்லாம் போகலை. ஸோ இவர் வந்து போயிருக்கிறது வந்து பெரியாருடைய வழியில் நிற்கிறதுக்காக தான் போயிருக்கிறாரு. அவரை போய் கும்பிட்டுருக்காரு. அது அவருடைய சொந்த கருத்து, அவருடைய உரிமை, அவருடைய கட்சியின் நிலைப்பாடு என்னன்னு இன்னும் அவர் தெளிவாக பொது வழியில் அவர் சொல்லவில்லை. ஒவ்வொரு குறிப்புகள் மூலமாக நம்மளாக யோசிக்கிறோம், இந்த நிலைப்பாடு எடுப்பாரா, அந்த நிலைப்பாடு எடுப்பாரான்னு. இது எல்லாமே அவங்க மாநாடு நடத்தி அவருடைய முழுமையான அவர் இன்னும் மக்களை அவர் வெளிப்படையாக சந்திக்கவில்லை. அவருடைய நிலைப்பாடு மாநாட்டு தேதி கூட தள்ளி கொண்டே போகிறது. அவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும் அந்த அவங்களுடைய முதல் அறிமுக மாநாடு உரை வந்த பிறகு தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் அந்த குறிப்புகள் மூலமாக சில இது உணர்த்துவாங்க. அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய பத்திரிகையாளராக இருந்த காலத்திலேருந்து பார்க்கும் பார்வையில் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அண்ணாவின் சித்தாந்தத்தை முன்னிறுத்தி மிக தெளிவாக நடத்தி கொண்டிருந்தது. கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக வந்து அண்ணாவை முன்னிறுத்தி அண்ணாவின் வழியில் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு செய்து கொண்டிருந்தார். எப்போ புரட்சி தலைவர் அண்ணாவின் பெயரிலேயே ஒரு தனி இயக்கத்தை ஆரம்பித்து பிரிந்து சென்றாரோ அப்போ ஏற்பட்ட ஒரு வெற்றிடத்தை நிறைவு செய்வதற்காகத்தான் அந்த காலகட்டத்தில் பெரியாரை திமுக கழகம் கையெடுத்தது, முன்னிறுத்தியது. அதற்கப்புறம் அதிகமாக அதுக்கு முன்னாடி பெரியார் வந்து முரசொலி விமர்சித்திருக்கிறது. கலைஞரே சட்டமன்றத்தில் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். எதுக்காக இதை சொல்ல வரேன் என்றால், காலகட்டம் மாறும்போது அவருடைய கருத்துக்கள் வந்து எல்லா கருத்துக்களும் நாங்களும் முற்றிலுமாக எதிர்க்கவில்லை. எப்படி திருக்குறளில் வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார்னு ஒருத்தர் பேசும்போது அவர் மேலே நடவடிக்கை எடுக்குது இந்த அரசு. ஆனால் தமிழுக்காக முன்னிறுத்துது, திருக்குறளுக்குன்றது ஐயன் திருவள்ளுவர் பேரில் விருது கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். எல்லா செய்திகளும் ஒப்பில்லை என்று அதற்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அது மாதிரி பெரியாரின் எல்லா சிந்தனைகளும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வந்து ஒரு கட்டாயம் இல்லை. அதனால் அவரை வந்து முழுமையாக நாங்கள் பெரியாரின் விரோதி, பெரியாரை நாங்கள் கண்மூடித்தனமாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சித்தாந்தம் கட்டமைக்கப்படுகிறது. அவர் தமிழ்நாட்டின் ஒரு தலைவர். அந்த காலகட்டத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு தலைவர் தேவைப்படுவார். அந்த காலகட்டத்தில் அவங்க கருத்துக்கள் பயன்படும். அதன் பிறகு தேவைப்படாது. இப்போ ராஜாராம் மோகன் ராய் சதிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கருத்தை முன்னெடுத்து போராட்டம் நடத்தினார். அந்த காலகட்டத்திற்கு அந்த சித்தாந்தத்துக்கு அவர் தேவைப்பட்டார். இப்போ அவர் சதிக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினால் எப்படி அது வந்து பொருளற்றதாகி விடுமோ, அதுபோல பெரியாரின் காலகட்டத்திற்கு அவர் மிகப்பெரிய தேவைப்படும் தலைவராக இருந்தார். இந்த காலகட்டத்திற்கு அவரின் எல்லா சிந்தனைகளும் பயன்படும் என்று நாங்கள் நினைக்கவில்லை. அவ்வளோதான் வித்தியாசம் உங்களுக்கு எங்களுக்கும். எல்லாமே அவருடைய கருத்துக்களை இரும்ப பற்றி கொண்டு அவர் இப்படி தான் சொல்கிறார், அப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிறது எங்கள் வழி இல்லை. இதுதான் ஒரு கருத்து மாறுபாடை தவிர புது இயக்கங்கள் வரப்போகுது. நீங்களும் தெளிவாக சொன்னீங்க குணசேகரன் அவர்கள், ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இன்னும் அவர் வந்து அன்டெஸ்டட் லீடர். அவர் வந்து என்ன செய்ய போகிறார், எந்த அளவுக்கு அவருடைய சினிமாவின் தாக்கம் எல்லாரும் எம்ஜிஆர் அவர்களாக கண்டிப்பாக ஆகிவிட முடியாது. இது அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள், விஜய் அவர்களும் ஏற்றுக்கொள்வார். எந்த அளவு மக்கள் வந்து அவரை தங்கள் தலைவராக, நல்ல நடிகராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார், அவர் பாராட்டப்பட்டிருக்கிறார் அவர் படங்களில். எந்த அளவு மக்கள் தங்களுடைய தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டு கொண்டாடுவார் என்பது ஒரு தேர்தலில் அவர் நின்ற பிறகுதான், ஒரு பரிசோதனை நடந்த பிறகுதான் தெரிய வரும். அது வரைக்கும் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதனால் இதை வந்து நாங்கள் கண்மூடித்தனமாக, இப்போ கூட நீங்கள் வச்ச ஒளிபரப்பு செய்த இடத்துல ஒரு திரைப்பட இயக்குனர் தெளிவாக சொல்கிறார், பெரியாரை கும்பிடாமல் அப்படிங்கிறார். கும்பிடுதல் என்றால் என்ன? வணங்குதலா, வழிபாடு செய்தலா? கும்பிடுதல் என்ற வார்த்தை எங்கேருந்து வருகிறது? நீங்கள் இன்னொரு தடவை அந்த இதை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். அதாவது அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிற அந்த சித்தாந்தங்களே நகைப்புக்குரியதாக ஆகிவிடவில்லையா? அதாவது நீங்கள் வந்து கும்பிடணும் அப்படின்னா நீங்கள் எதுவும் கடவுளை தான் கும்பிடக்கூடாது. அப்போ ஒரு தனிநபரை கும்பிடுறதோ, வழிபாடு செய்கிறதோ, மாலையிடுறதோ, வணங்குறதோ, அந்த கற்சிலைகளுக்கு மரியாதை செய்கிறதோ, நாங்கள் கடவுளுங்கிறோம், நீங்கள் உங்கள் தலைவரை கற்சிலையாக்கி வழிபாடு செய்கிறீங்க. அவ்வளோதானே வித்தியாசம்.
அதனால திரு ஸ்ரீகாந்த், கடவுள் நீங்க மறுப்பு வந்து கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவ்வளவுதான் மிகப்பெரிய திரு அண்ணாமலை ஒரு சித்தாந்தத்துல கட்டத்துல வித்தியாசம் இருக்கு. ஒரு 2 ஆண்டுகளுக்கு சொல்லுங்க. முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி கவனம் ஈர்த்தார். அவர் சொன்னது வந்து, அதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னலாக எல்லா பிஜேபி தலைவர்களும் தங்களை திராவிட சித்தாந்தத்துக்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை கொண்டவர்கள், திராவிடத்துக்கு நாங்கள் நேர் எதிரிகள் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அவர், நான் திராவிட கருத்தியலை நான் எதிர்க்கவில்லை, நிராகரிக்கலை, நான் திராவிடம் ப்ளஸ் வேண்டும் என்கிறேன் அப்படின்னு சொல்லி, திராவிடியன் ப்ளஸ் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் தான் என்னோடது, நான் வந்து பிஜேபியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துவோம்னு அவர் சொன்னார். ஆனால் திரு விஜய் கண்டிப்பா பெரியார் திடலுக்கு போன நொடியிலிருந்து திரு முருகன், திரு ஹெச் ராஜா, திருமதி தமிழிசை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இன்னும் ஒரு திராவிட கட்சி திராவிட சாயத்தை பூசிக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க. திராவிட சாயம்ன்றது பூசிக்க கூடாத சாயம் ஒன்றும் இல்லையே, அதை ஏன் அவ்வளவு கடுமையாக விமர்சிக்கணும்? அதாவது நாங்க வந்து தொடர்ந்து திராவிடத்தை எதிர்த்து கொண்டு வருகிறோம். அதாவது திராவிடம் இல்லாத, கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய குறிக்கோள், எண்ணம், சிந்தனை. அதற்காகத்தான் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணத்தை நோக்கி நடக்கும்போது இன்னொரு கட்சி அதே திராவிட சிந்தனையில் வரும்போது அதை சாடுகிறார்கள். மற்றபடி எங்கள் மூத்த தலைவர்கள் கருத்தை சொல்கிற அளவுக்கு எனக்கு உயரம் கிடையாது. அவங்களுடைய கருத்துக்களை மறுதளிப்பதற்கோ அது பற்றிய கருத்து சொல்வதற்கோ எனக்கு உரிமை இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு வரையறுக்கப்பட்ட அந்த உயரத்தின்படி நான் பார்க்கும்போது நாங்கள் திராவிடத்தை தீவிரமாக எதிர்க்கிறோம், திமுகவை எதிர்க்கிறோம். அதாவது ஒரு 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 மரபு ரீதியாக, ஒரு மரியாதை நிமித்தமாக நானும் வாழ்த்து சொல்கிறேன் திமுகவிற்கு. ஆனால் கொள்கை ரீதியாக நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். திமுகவிற்கு மாற்று சக்தியாக வர வேண்டும் என்பதுதான் எங்கள் ஒற்றை குறிக்கோள். அதே மாதிரி கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். அதை நோக்கி பயணிக்கும் போது எங்களுடைய தலைவர்கள் இன்னொரு திராவிட சிந்தனையில் மற்றொரு கட்சியா என்று ஒரு வியப்பின் மேலிட்டில் அதை கண்டிப்பாக குறை சொல்லி இருப்பார்கள். அது அவர்களுடைய கருத்து. அது வந்து எங்களுடைய சித்தாந்தங்களுக்கு உட்பட்டு தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எங்களுக்கு திராவிட சித்தாந்தங்களுக்கு மாற்றாக தமிழர், தமிழ்நாடு என்ற சிந்தனை, தமிழ்நாட்டை முன்னிறுத்தி ஒரு சிந்தனை வர வேண்டும், தமிழ் மக்களை முன்னிறுத்தி ஒரு சிந்தனை வர வேண்டும். ஒரு பொதுத்தன்மையான சொல்லுக்கு இங்கே தேவையில்லை, அவசியம் இல்லை என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். அதற்காக அவர்கள் சொன்ன கருத்தாக இருக்கும்.